நாம கட்டக்கூடிய வீடு தரமானதாகவும் நீண்ட நாளைக்கு இருக்க முக்கியமா நாம பண்ணக்கூடிய முதல் வேலை குவாலிட்டியான மெட்டீரியல் செலக்ட் பண்றதுதான். இப்படி குவாலிட்டியான மெட்டீரியல் செலக்ட் பண்றதுனால நாம 50% இருந்து 60% வரைக்கும் பில்டிங்கோட குவாலிட்டியை வந்து அசூர் பண்ண முடியும். ரிமைனிங் இருக்கிற 40% இருந்து 50% வரைக்கும் முழுக்க ஒர்க்மேன்ஷிப்பை தான் டிபெண்ட் பண்ணி இருக்கு. நாம நம்பி மார்க்கெட்ல வாங்கக்கூடிய எல்லா மெட்டீரியலுமே குவாலிட்டியா அப்படின்னு வந்து நாம ஒன்ஸ் அகைன் செக் பண்ணிக்கிறது முக்கியம். இன்னைக்கு நம்ம வீடியோல வீடு கட்ட முக்கியமான மெட்டீரியல் ஒன்னான சிமெண்டை எப்படி வந்து சைட்லயே செக் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சிமெண்டோட குவாலிட்டியை செக் பண்றதுக்கு நிறைய மெத்தட் அண்ட் டெஸ்ட் இருக்கு. இன்னைக்கு நாம முக்கியமா அதுவும் ஈஸியா பண்ணக்கூடிய 7 டெஸ்ட் தான் விரிவா பார்க்க போறோம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது மேனுஃபேக்சரிங் டேட். அதாவது சிமெண்ட் வாங்கும்போது அந்த சிமெண்ட் பேக் சைட்ல அது எப்ப வந்து தயாரிச்சாங்க அப்படிங்கறத வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அது ISI பிராண்டா அப்படிங்கறதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதை ரெண்டையும் நம்ம வந்து செக் பண்றது முக்கியம். பொதுவா நம்ம வாங்கிய சிமெண்ட் 90 நாளை தாண்டிருச்சு, அதாவது 3 மாசம் தாண்டிருச்சு அப்படின்னா கண்டிப்பா அதை நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. இப்படி 90 நாளை கடந்த சிமெண்ட்ல மாய்ச்சர், அதாவது சுற்றுப்புற ஈரப்பதத்தின் காரணமா நாளடைவில் அதோட ஸ்ட்ரென்த் வந்து குறைய ஆரம்பிச்சுட்டே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு 3 மாசம் அந்த சிமெண்ட் பேக்கை யூஸ் பண்ணாம வச்சிருக்கும் போது அதோட ஸ்ட்ரென்த் 20% இருந்து 30% வரைக்கும் ரெடியூஸ் ஆயிருக்கு. இதுவே நம்ம 6 மாசம் வரைக்கும் யூஸ் பண்ணாம இருக்கும்போது 30% இருந்து 40% வரைக்கும் அதோட ஒரிஜினல் ஸ்ட்ரென்த் வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு. இதுவே நாம 12 மாசம் அல்லது 1 வருஷத்துக்கு மேல போயிருக்குது அப்படிங்கிறப்ப கண்டிப்பா அது 50% விட ஸ்ட்ரென்த் வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு. இந்த மாதிரி சிமெண்ட்டை கண்டிப்பா நம்ம வந்து யூஸ் பண்ணவே கூடாது. அடுத்து நம்ம ரெண்டாவது பார்க்கக்கூடியது கலர் டெஸ்ட். ஒரு நல்ல குவாலிட்டியான சிமெண்ட் அப்படின்னா வந்து யூனிஃபார்ம்ல ஒரே கிரே கலர்ல சாம்பல் நிற மிக்சிங்ல இருக்கும். இதுதான் ஒரு நல்ல தரமான சிமெண்ட்டுக்கான அர்த்தம். இதுவே வந்து டார்க் கிரீன் கலர்ல இருக்குது அப்படின்னா வந்து அந்த சிமெண்ட்ல களிமண் அண்ட் சுண்ணாம்பு மிக்ஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி களிமண் சுண்ணாம்பு மிக்ஸ் ஆயிருக்கக்கூடிய சிமெண்ட்டை பயன்படுத்துறதுனால பில்டிங்கோட குவாலிட்டி நாளடைவில் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அடுத்து நம்ம மூணாவது பார்க்கக்கூடிய டெஸ்ட் லம்ப்ஸ் டெஸ்ட். அதாவது நம்ம வாங்கிய சிமெண்ட் பேக்ல கைகளை விட்டுட்டு ஏதாவது கட்டிகள் தென்படுதா அப்படின்னு வந்து நம்ம பார்க்கணும். இப்படி ஏதாவது கட்டிகள் இருந்தா அந்த சிமெண்ட்ல ஈரப்பதம் வந்து நாளுக்கு நாள் வந்து உள்ள ஏறிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதனால ஹைட்ரேஷன் ப்ராசஸ் வந்து தொடங்க ஆரம்பிச்சிச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி சிமெண்ட்டை நம்ம வாங்கவே கூடாது. அடுத்த டெஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து ஃப்ளோ டெஸ்ட். இதை பண்றதுக்கு நாம ஒரு கைப்பிடி சிமெண்ட் எடுத்துட்டு ஒரு பக்கெட்ல இருக்கக்கூடிய தண்ணியில மேற்பரப்புல மெதுவா வந்து போடணும். அப்படி போடுறதுனால சிமெண்ட் எல்லாமே வந்து உடனே மூழ்குதா இல்ல மெதுவா மூழ்குதா அப்படி வந்து பார்க்கணும். உடனே மூழ்கிருச்சு அப்படின்னா வந்து இந்த சிமெண்ட் வந்து கண்டிப்பா கலப்படமான சிமெண்ட் அல்லது தரமற்ற சிமெண்ட்னு அர்த்தம். அதுவே கொஞ்ச நேரம் மேற்பரப்புல தண்ணியில வந்து ஃப்ளோட் ஆகிருக்குது, அதாவது மிதந்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு உள்ள வந்து தண்ணிக்குள்ள வந்து உள்ள போகுது அப்படிங்கிறப்ப இது வந்து தரமான சிமெண்ட் தான் அர்த்தம். அடுத்து அஞ்சாவது பார்க்கக்கூடியது ஸ்மூத்னஸ் டெஸ்ட். இதை பண்றதுக்கு நாம கொஞ்ச அளவு சிமெண்ட் எடுத்துட்டு நம்மளுடைய விரல்கள்ல தேய்ச்சி பார்க்கும்போது ஒரு ஸ்மூத்னஸான நமக்கு ஃபீலிங் கிடைக்குது, அதாவது வந்து ஒரு மென்மையா இருக்குது அப்படின்னு வந்து இது ஒரு நல்ல தரமான சிமெண்ட் தான். இதே வந்து கொஞ்சம் பருபருன்னு இருக்குது அல்லது பாத்தீங்கன்னா வந்து ஆடா இருக்குது அப்படின்னா வந்து அதுல ஏதாவது ஒரு மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க அல்லது இம்பியூரிட்டிஸ் கலந்துருக்குன்னு அர்த்தம். அடுத்த டெஸ்ட் டெம்பரேச்சர் டெஸ்ட். இதை பண்றதுக்கு நாம நம்முடைய பேக்கை ஓபன் பண்ணிட்டு நம்முடைய கைகளை வச்சு பார்த்தாலே தெரியும் அது வந்து ஒரு குளிர்ச்சியான ஃபீலிங்கா இருக்கு, சில்னஸா இருக்கு அப்படின்னா அந்த சிமெண்ட் வந்து ஒரு தரமான சிமெண்ட் தான். இதுவே நம்முடைய கையில வந்து லைட்டா வந்து ஹீட் ஆகுது அப்படின்னா வந்து இது தரமற்ற சிமெண்ட்னு அர்த்தம். இதற்கு காரணம் உள்ள வந்து ஹைட்ரேஷன் ப்ராசஸ் ஆரம்பிச்சிச்சுன்னா அது வந்து ஹீட் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி சிமெண்ட்டை நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம். அடுத்து நம்ம லாஸ்டா பார்க்கக்கூடியது பாத்தீங்கன்னா ஸ்மெல் அல்லது ஆர்டர் டெஸ்ட். ஒரு நல்ல தரமான சிமெண்ட் எப்பவுமே வந்து ஸ்மெல் அடிக்கக்கூடாது, அதாவது மனமற்றதா இருக்கும். இதுதான் அதோடைய நல்ல தரத்துக்கு எடுத்துக்காட்டு. இதுவே ரொம்ப வாசமா இருக்குது அல்லது மண் வாசனை அடிக்குது அப்படின்னா வந்து அதுல மணல் அல்லது களிமண் சேர்க்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி சிமெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணும்போது சுவர்கள் மற்றும் காங்கிரீட்டை நாளடைவில் கிராக்ஸ் அதே மாதிரி ஸ்ட்ரென்த் குறையுது, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் பார்த்த எல்லா டெஸ்ட்டுமே வந்து நாமளா ஈஸியா பண்ணக்கூடிய டெஸ்ட் தான். உங்களுக்கு நீங்க வாங்க போற அல்லது வாங்கி இருக்கக்கூடிய சிமெண்ட் வந்து குவாலிட்டியான சிமெண்டா அப்படின்னு செக் பண்ணணும்னா இந்த ஈஸியான மெத்தடை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.